சதுரங்க விளையாட்டு குறித்து சொல்லித் தருவதற்கோ ஆலோசனை வழங்குவதற்கோ அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஒருவரும் இல்லை. முடியுமென்றால் முயற்சியெடு, முடியவில்லை என்றால் பயிற்சியெடு என கூறுவார்கள். இந்த வார்த்தைகளை உள்வாங்கியே நாள்தோறும் பயிற்சி எடுத்து அதன் மூலம் முயற்சி செய்து ஒவ்வொரு போட்டியிலும் தன் தகுதியை வளர்த்து கொண்டு இன்று இளம் வயதிலேயே கிராண்ட் மாஸ்டராக கொண்டாடப்படுபவர்தான் குகேஷ். சென்னையை சேர்ந்த குகேஷின் தந்தை பெயர் ரஜினிகாந்த். தாய் பத்மகுமாரி சென்னை மருத்துவக் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். ENT மருத்துவராக பணியாற்றி வந்த ரஜினிகாந்த் தனது மகன் குகேஷுக்கு சதுரங்க போட்டியில் ஆர்வம் இருப்பதைக் கண்டு வியந்து போனார். முதல் வேளையாக மருத்துவர் பணியை உதறித்தள்ளிய ரஜினிகாந்த் மகனை ஒவ்வொரு நாடாக அழைத்துச் சென்று அங்கு நடக்கும் சதுரங்க போட்டியில் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்து வந்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு கோவாவில் நடைபெற்ற நேஷனல் ஸ்கூல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பட்டம் வென்ற குகேஷ் அடுத்த 2 ஆண்டுகளும் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டார். பின்னர் 2017ஆம் ஆண்டில் சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பின் ரேட்டிங் கிடைக்க தொடங்கியது. 10 ஆண்டுகளாக தொடர் பயிற்சி மேற்கொண்டு வந்த குகேஷ் சமீபத்தில் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றார். மொத்தம் 14 சுற்றுகள் கொண்ட இத்தொடரில் 13 சுற்றுகளிலும் முன்னேறினார் குகேஷ். இந்நிலையில் டிசம்பர் 12ஆம் தேதியன்று 14வது சுற்று தொடங்கியது. இதில் இந்தியா சார்பில் 18 வயதான குகேஷ் பங்கேற்க அவரை எதிர்த்து சீன போட்டியாளர் டிங் லிரன் விளையாடினார். இப்போட்டியின் இறுதிச் சுற்றில் 7.5 புள்ளிகளை யார் பெறுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள். இதில் சீன போட்டியாளர் லிரன் வெள்ளை நிற காய்களோடு களம் இறங்கினார். கருப்பு நிற காய்களோடு ஆட்டத்தை தொடங்கிய குகேஷ் படபடவென நகர்த்தினார். ஆரம்பத்தில் இருந்தே விறுவிறுப்பாக தொடங்கிய இந்த ஆட்டம் சமனில் முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 55வது நகர்த்தலின் போது சீன போட்டியாளர் லிரன் ஒரு சிறிய தவறு இழைத்தார். அது குகேஷுக்கு சாதகமானது. அதாவது F4 கட்டத்தில் இருந்த யானையை F2 கட்டத்திற்கு நகர்த்தினார் லிரன். இப்படி அவர் நகர்த்தியிருக்க கூடாதுதான். ஆனால் உடனே சுதாரித்துக் கொண்ட குகேஷ் B2 கட்டத்தில் இருந்த தனது காயை கொண்டு லிரனின் யானை காயை தட்டி தூக்கினார். பின்னர் G1 கட்டத்தில் இருந்த ராஜாவின் மூலம் யானையை வெட்டி பிஷப் மூலம் எதிர்த்தரப்புக்கு செக் வைத்தார் குகேஷ். இறுதி நொடி வரை சீன போட்டியாளருக்கு டென்ஷன் கொடுத்து வந்த குகேஷ் சாம்பியன் பட்டத்தை தட்டி சரித்திரம் படைத்துள்ளார். விஸ்வநாதன் ஆனந்துக்கு பிறகு உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற 2வது தமிழர் என்ற பெருமையை பெற்றவர் என அறிவிக்கப்பட்ட உடனேயே குகேஷின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. Crying, amazing, what a picture. One dynasty ends and a new one begins. And after weeks of unspeakable hard work, the emotions spill out. இந்த வெற்றியை என்னை நேசித்த தாய் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறேன் என ஆனந்த கண்ணீரோடு பேசினார். உலகிலேயே இளம் வயதில் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற குகேஷுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சதுரங்க விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த், பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர்.